உலக அதிசயம்ப்பா, உலக அதிசயம். வந்தோடனே உடனே 5 நிமிஷத்துல கிளம்புறாங்கப்பா. திருப்பி நம்ம வெளியில வந்து 1 மணிக்கு இங்க ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இது வந்து அடுத்து எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போறோம்னு தெரியல. மணி எப்படி இருந்தாலும் லோஷன் எடுத்துப்போமா இல்லை நமக்கு தேங்காய் எண்ணெய் போதுமா என்னன்னு பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் இந்த இது கிடச்சிச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுருக்காங்க உங்களோட டே லைஃப் டே ரொட்டீன் அப்படியே போடுங்க அப்படின்ட்டு. காலம்பரா 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டு 6:45 பல்லு கில்லு முஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து வண்டியில் உட்காந்துருப்பேன். அவங்க வரத்துக்கு 7 ஆகும், 7:15 ஆகும், 7:30 ஆகும், சமயத்தில் 8 கூட ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்க குட்டி பையன், ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. ஸ்கூல் வந்து காலம்பரம் எத்தனை மணிக்கு என்னன்னு தெரியல, இவங்க டயத்துக்கு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. இது வந்து காலம்பர என்னோட டே ரொட்டீன். எப்போதுமே இத்தனை மணிக்கு எந்திரிச்சிருவான். அடுத்து உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, 6:45 வண்டியில் வந்து உட்காந்துருந்தேன். மணி வந்து இப்போ 7:30. இன்னும் ஆளை காணோம். இல்லை வரான் வரல அப்படின்னு ஒரு தகவல் கூட சொல்ல மாட்டாங்க. நமக்கு கடுப்பாகும். நமக்கான அடுத்து வேலைகள்லாம் இருக்குது நிறையா, ஆனால் இன்னும் ஆளை காணோம். இதுதான் லைஃப், டிரைவரோட லைஃப். பார்த்துங்க, இப்படியே காத்திருந்து நம்ம வாழ்க்கையே போயிடும் போலுக்கு. போ என்னத்தை சொல்கிறதுனே தெரியல. காலம்பேர் டக்கு டக்குன்னு வேலையை பார்த்தோமா, அடுத்து நம்ம சமைச்சோமா, டீயை போட்டு குடித்தோமா, அடுத்து துணியை துவைச்சோமான்னு இருக்கும். காலம்பரே லேட்டு. இல்லை எத்தனை மணிக்கு வரான்னு அதுவும் சொல்லணும், அதுவும் சொல்கிறது கிடையாது. 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும்ட்டு அதுவும் சொல்கிறது கிடையாது. அப்படி எனக்கு என்னான்னு உட்காந்துருப்பாங்க. நம்ம என்னைக்கு சீக்கிரம் வருமா அன்றைக்கி வர மாட்டாங்க. சரி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6:50 அல்ல 6:55 கிளம்புவோம். அந்த நேரத்தில் பார்த்தா டொக்கு டொக்குன்னு கதவு தட்ட வேண்டியது. இதான் வாங்க எப்போ நம்ம ரூமுக்கு போய்டும். இது செட் ஆகாது போலக்கு. நம்ம ரூமுக்கு போயிட்டு அடுத்து என்னான்னு பார்ப்போம். இல்லைன்னா காரை துடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம முதல்ல அடுத்து 8 மணிக்கு கிளம்பிடுவார். ஏற்கனவே மணி 7:30 ஆகிட்டு. ஒரு காராச்சும் துடைச்சாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா 2 காரையும் ஒரே மண்ணாக இருக்குது அவுட் சைடில். வாங்க பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு வழியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து 2 காரை நம்ம இப்போ துடைக்கணும். நம்ம என்னோட கார் ஒன்று, நம்ம மலாலியோட கார் ஒன்று. நம்ம ஆல்ரெடி பக்கெட்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம மட்டும் துடைக்க ஆரம்பிக்க வேண்டியதான். இதை வந்து என்னோடய வேலை, டே ரொட்டீனில் இது ஒரு வேலை. கண்டிப்பாக வாங்க காட்டுறோம். பேக் கேமரா வச்சு காட்டுறோம். பாருங்க, இதோ இருக்குல்ல, இது ஒரு காரு, நம்ம மலையாளி காரு. உள்ளே ஒன்று இருக்கும். ஆல்ரெடி பக்கெட் எடுத்து வச்சாச்சு பாருங்கள். இதோ இருக்கா பக்கெட்டு. ஆமாம், இது வந்து நம்ம ஓட்டுற காரு. நம்ம ஓட்டுற காரு நல்லா பார்த்துங்க, நிறைய பேர் கேட்டாங்க. இதுதான் நம்ம ஓட்டுற காரு. கொஞ்சம் இன்னோவா சைஸில் இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது காரு உள்ளே. அதெல்லாம் இதோ இருக்குது பாருங்க. அது ஒன்று இருக்குது. அதெல்லாம் இவரோட அண்ணன் தம்பி காரு. இது ஒண்டி தான் நம்மளோட வேலை. வாங்க துடைப்போம். லைட்டாக துடைச்சி தான் வச்சுருக்கேன். இதோ இருக்கா, இதை லைட்டாக துடைச்சிருக்கேன். அப்படியே சரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுவோன்ட்டு அப்படியே வச்சுருக்கேன். வாங்க துடைப்போம். உங்களுக்கு வந்து தொடச்சிட்டு அடுத்த வீடியோவில் என்னான்ட்டு காட்டுறேன். இதுதான் என்னோட டே ரொட்டீன் லைஃப். பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும் சவுதி அரேபியாவில் டிரைவரை பொறுத்த வரைக்கும். வாங்க, காரை தொடச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே நம்ம மேடம் வந்து ஃபோன் அடித்து இதுமாதிரி ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டாங்க. எதுக்கு டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஏன்னா அவங்க வந்து மாசமாக இருக்கிறாங்க. அதனால் டெய்லியும் போய் ஒரு 2 நாள் ஒரு தடவை இல்லை 3 நாள் ஒரு தடவை போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதை முன்னாடியே 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஏதாச்சும் இட்லி ஆச்சும் புட்டு போட்டு ஏதாச்சும் கடையிலே சாப்பிட்ருப்போம். சரி நம்ம வந்து இன்றைக்கி அவ்வளோதான் டியூட்டி. 2 காரை துடைச்சிட்டு அப்படியே ஒரு காஃபியை போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ போயிட்டு சார் இப்போ குளிச்சுட்டு எல்லாத்தையும் கிளம்பணும். எனக்கு சரியான கடுப்பாது. முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணால் பிரச்சனை இல்லை. அப்போ ஆனால் இன்ஃபார்ம் பண்ணாமல் திடீர்னு 5 நிமிஷத்தில் கிளம்புனா எப்படி கிளம்ப முடியும் சொல்லுங்கள்? அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பாத்ரூமில் இருப்போம், துணி துவைச்சிக்கிட்டு இருப்போம், இல்லை தூங்கிக்கிட்டு இருப்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒன்றும் அதனால் தெரியாது உங்களுக்கு. டக்குன்னு உடனே மெசேஜ் பண்ணிடுறாங்க. நானும் சொல்லலாம் தான் பார்க்குறேன். ஆனால் வந்து சொல்ல முடியல. ஒரு நாளைக்கு சொல்லிடலான்னு தான் பார்க்குறேன். பார்ப்போம். இன்னும் இதேமாரி நீடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா நம்ம வேலை பாதிக்கப்படுது இதனால். இதை பாருங்க, காலம் வந்து சாப்பிடவே இல்லை. இப்போ எத்தனை மணிக்கு வருவாங்க என்னன்னு அதுவும் தெரியல. ஏன்னா சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை. ஹோட்டலும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. இப்போ
போனாட்டி கேட்டாலும் தொல்லை, என்னடா அடிக்கடி இங்கே வெளியில் கார் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருக்கானேன்ட்டு அதுவும் சொல்லுவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியும். ஓகே, உலக அதிசயம்ப்பா, உலக அதிசயம். வந்தோடனே உடனே 5 நிமிஷத்தில் கிளம்புறாங்கப்பா திருப்பி நம்ம மேடம். என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஒருவேளை மாத்திரை ஒன்று வாங்கிட்டு கிளம்புறாங்களோ, ஒருவேளை டாக்டர் வரலையோ, ஒருவேளை நாளைக்கு எழுதி கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. நல்ல வேலை டீ குடிக்கலான்ட்டு கிளம்புனேன், இல்லைனா மாட்டியிருப்பேன் நான். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வெயிட் பண்ணதுக்கு ஒரு பலன் இந்த இது கிடச்சிச்சு. சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு சாய் குடிச்சேன்னா வேலை முடிஞ்சிட்டு பார்ப்போம். வாங்க, இதான் டே ரொட்டீன். பார்த்தீங்களா எப்படி போயிட்டுருக்குன்ட்டு. இதை வாங்கி கொடுத்தாங்க மேடம், இதெல்லாம் திங்க போகிறோம். வயிறு வர கரபரன்னு பசிக்குது, கத்துது. இதை சாப்பிட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சாதம் அடிச்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும். மத்தியானம் அப்படி சாப்பாடு செஞ்சிடலாம். 9:30 மணிக்கு போயிட்டு 10:30 11:30 2 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கேன். 2 மணி நேரமும் சரியான வெயிட்டிங். கார்லேயே உட்காந்துட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் 2 மணி நேரமும் ஒரே இடத்துல உட்காரல. கொஞ்சம் அந்த வேறு ஹாஸ்பிட்டலு, அப்புறம் வேறு ஹாஸ்பிட்டல், அப்புறம் மார்க்கெட்டை இப்படி சுற்றிட்டு இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் வண்டியில் உட்காந்துருந்தேன். வாங்க அடுத்து என்னன்ட்டு பார்ப்போம். இன்னைக்கு டே ரொட்டீனில் மணி 12 11:30 மணிக்கு வந்தோமா. அடுத்து ஒரு காஃபியை போட்டு குடிக்க போனோம். ரெடியாக இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒருக்கா இதான் நம்மளோட காஃபி. இதை குடிச்சிட்டு அதை ரஸ்க் இருக்கா அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சோன்னே சாப்பிட முடியாது, ஏன்னா அடுத்து சாம்பார் வைக்கணும்ல. அதனால் சாதம் வடித்து வச்சுட்டு ஸ்கூல் போயிட்டு அடுத்து சாம்பார் வச்சு சாப்பிட வேண்டியதான். இது என்னோட டே ரொட்டீனில் மணி 12. உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களை பார்ப்போம். ஓகே, குளிச்சு வச்சுட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 12:30 மணிக்கு குளிக்க ஆரம்பித்து 12:45 வெளியில் 1 மணிக்கு இங்கே ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இது அடுத்து எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போகிறோன்னு தெரியல. மணி எப்படி இருந்தாலும் 1:30 ஆகிடும். 1:15 இப்போ அந்த புல்லாக வெளியில் வரும். 1:30 மணிக்கு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதான் டே ரொட்டீனோட 1 மணி டைம். இது என்னது, நமக்கு சம்பளம் முட்டனே ஜாமான் வாங்க வந்தாச்சு. இது என்னது, ரிப்பேரு கோகோனட்ஸ் ஆயிலா, என்னப்பா அது, பேராசூட் ஹேர் ஆயில். ஓஹோ, இது வேணாம், இது நமக்கு செட் ஆகாது. இது என்னது, ஹேர் க்ரீமே நமக்கு செட் ஆகாது. வேறாச்சும் ஆஃபரில் போட்டுருக்காங்களான்னு பார்ப்போம். இது எல்லாமே ஆஃபர் தான். லோஷன்லாம் ஆஃபரு. நிறைய ஆஃபரில் போட்டிருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே ஆஃபர் தான். இந்த பக்கம் இதுவும் ஆஃபர் தான். நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுறத இங்கே வாங்கிக்கலாம். பக்கத்தில் உள்ள கேரிஃபோரை, அது எக்ஸிட்டு 9 உள்ள கேரிஃபோரு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன ஜாமான் எடுப்போம். நான் ஒரு இதுக்கு என்னது லோஷன் ஒன்று எடுக்கலான்னு தான் பார்த்தேன். அந்த லோஷன் தான் இல்லை. நானும் சுற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த லோஷனே இருக்க முடியுதுங்க. இது என்னது புதுசாக இருக்குது, இது வேணாம் நமக்கு. வாங்க வேறு எடுப்போம். லோஷன் எடுத்துப்போமா, இல்லை நமக்கு தேங்காய் எண்ணெயே போதுமா என்னன்ட்டு பார்ப்போம். இல்லை ஒரு பாடி லோஷன் ஒன்று எடுத்துப்போமா, ரோலான் ஒன்று எடுத்துப்போமா, என்னன்னு சொல்லுங்கள். ரோலான் ஒன்று எடுத்துப்போம். 10 ரூபா தானே, எல்லாமே 10 ரூபா தான். ஒரு ரோலான் ஒன்று எடுத்துப்போமா. எந்த ரோலான் எடுக்குது, பிரிசா ஃப்ரெஷ்ஷு, அப்புறம் மம்மு பீச்சு, அப்புறம் மம்மு ஜாஸ்மின்னு எல்லாம் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒன்று எடுத்துப்போம். எது கம்மியாக இருக்கோ அது ஒன்று எடுத்துப்போம். பீச் ஒன்று எடுத்துப்போமா. பீச் ஒன்று எடுத்துப்போம். இது இது நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 7 ரியால் 8 ரியால்னு இருக்கும். ஆனால் இப்போ 10.95 பைசா. இது ஒன்று எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுமாராக தான் இருக்குது. ஐயா, இது வேஸ்ட் ஆச்சு. இது நல்லா இல்லையே. இது எடுத்து பார்ப்போம். திறக்க முடியலையா, சரியான டைட்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் சுமாராக தான் இருக்குது. ஐயா,
பாலாம் ரேட்டு கூட வருது பாலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்று எடுத்துப்போம், ஏதோ ஒன்று பார்த்துப்போம். ஏன்னா நம்மளோட பாடி ஸ்ப்ரே முடிஞ்சிச்சு, அதனால் இது ஒன்று எடுத்துப்போம். வாங்க வண்டியை தள்ளிட்டு போவோம். மெயினாக நமக்கு வந்து சோப்பு இல்லைங்க, சோப்பு இல்லை. சிந்தால் கூல் இருந்தால் பரவாயில்ல, இது எல்லாமே சிந்தால் கூல் இல்லை, லைபாய் தான் இருக்கலாம். இல்லை பிஎஸ் ஆஃபர் போட்டிருக்காங்கப்பா. ஆயில் க்ரீமா லெமன் ஆஃபர் போட்டிருக்காங்க. பிஎஸ் சோப்பு ஆஃபர் போட்டிருக்காங்க. பிஎஸ் வாங்கலாம், பட் ஆனால் வந்து சீக்கிரம் கரைஞ்சிருது, அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிஎஸ்சில் ப்ளூ நல்லாயிருக்கும். சோப் ஆயில் க்ரீம் லெமன் எதுப்பா இது? 2.25 தெரியலையே, எதுன்னு பார்ப்போம் வாங்க. இது ரெண்டுல ஆனால் ஏதோ ஒன்று எடுக்கிறோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து 2.25. இதில் வந்து 2 ஒன்று எடுத்துப்போம். ஓகேவா, ஒரு 2 எடுத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் தூணா செக்ஷனு. தூணாவில் வந்து ஹன்னா லைட்டு மீட்டு தூணான்னு போட்டிருக்கு. இதானே? இது வந்து ஒரு பீஸு 3.65. இது வந்து எனக்கு தூணா ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரியே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியே முட்டை பொரியல் மாரி செஞ்சு சாப்பிடுவோம். முட்டை பொரியல் மாரி இருக்காது, கொஞ்சம் இதாக இருக்கும். அதேமாரி செஞ்சு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு 4 எடுத்துப்போமா? 2 வாட்டி செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு 4 எடுத்துப்போம். ஓகே, எடுத்தாச்சு, ஒரு 4 எடுத்தாச்சு. இதுதான் ஆஃபர் போட்டு தாங்க உள்ளதில், அதனால் இது ஒன்று எடுத்தாச்சு. வாங்க அடுத்து பார்ப்போம். நம்ம ரூமில் ஏற்கனவே எண்ணெய் இருந்துச்சு, இந்த பர்ஸ் இருக்குது, இந்த பர்ஸ் எண்ணெய் இருக்குது. அதனால் இதோட இருந்துட்டு, அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக வராது. அதனால் இந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துப்போம். ஏன்னா வந்து சின்ன சைஸில் இருக்காது, சமயத்தில் இருக்காது. பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே வந்து சின்ன சைஸ் வச்சுருக்க மாட்டாங்க, ஏதோ 1-2 வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒரு 5-6 பீஸ் தான் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இதில் ஒரு 3, மேலே 2 இருக்குது. நான் ஒன்று எடுத்துட்டேன். இது வந்து 12 ரியால், 100 நல்லாயிருக்கும். இங்கே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும். தேவைப்படுறது வாங்கிக்க. 100 கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். அதுமாரி ஒன்று வாங்கிக்கிங்க. ஓகே, நம்ம ஒன்று எடுத்தாச்சு. இப்போ தான் நம்ம முக்கியமான செஷனுக்கு வந்திருக்கோம். இது வந்து உயிர் கொடுப்பான் தோழன் மாரி, இதுதான் தக்க சமயத்தில் வந்து நம்மளை காப்பாற்றும். அது எப்படின்னா, நமக்கு இப்போ எப்போ பார்த்தாலும் ரைஸே தின்னுட்டு இருக்க முடியாது. அதனால் இதுதான் நம்மளை காப்பாற்றுவார் சமயத்தில். நைட்டு இருந்தாலும் சரி, காலமாக இருந்தாலும் சரி, இதுதான் சாப்பிடுவேன். இந்தோமின்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊரில் எல்லாமே நூடுல்ஸ் சொல்லுவாங்களே, அதான் இது. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எந்த ஃப்ளேவர் ஆக்கலாம்? சிக்கன் ஸ்பெஷல் ஃப்ளேவர் இருக்குது. அப்புறம் வந்து பலாடி சிக்கன் இருக்குது. ஆனால் இதுதான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். பட்டு இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்குறேன். வேறு என்ன ஃப்ளேவர் இருக்குது? இன்னும் அவ்வளோவா சுமாராக தான் இருக்குது. இது என்னது? ரெட் சில்லியா? இது க்ரீன் சில்லியா? என்ன வாங்கலாம்? இது வாங்கிக்குமா? ஸ்பெஷல் சிக்கன் வாங்கிக்குமா? இதில் வந்து ஒரு ட்ரிப்பு 2 வாட்டி சாப்பிடுவோம், 2 போட்டு பாக்கெட்டு. அதனால் இதில் 5 தான் இருக்கும். இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்துப்போம். தேடியில் கண்டுபிடிக்கணும். இதை சின்ன பேக்கில் வச்சுருப்பாங்க. இது தேடி கண்டுபிடிச்சி இன்னொன்று எடுக்கணுமா? இப்போ இதோ இருக்குது. நல்ல வேலை எடுத்தாச்சு. வாங்க அடுத்து என்னான்ட்டு பார்ப்போம். அடுத்து வேறு என்ன எடுக்கணும் பார்ப்போம். அரிசி எடுக்கணும், பட் ஆனால் அந்த அரிசியோட பேர் தெரியல எனக்கு. இதோ தான் இருக்குது அரிசிலாம், ஆனால் அதோட பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அரிசி பேர் தெரிஞ்சுன்னு எடுப்போம். நம்ம வந்து பேர் தெரிஞ்சுக்கிட்டு வந்து எடுத்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபர் போட்டிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் கிடக்கு, பிரச்சனை இல்லை. வாங்க, நம்ம க்ளீன் பண்ணுற தம்பி வந்துட்டார், இடிச்சிடுவார் நம்மளை. நம்ம என்ன எடுக்கிறனே தெரியாது, வீட்டுக்கு ரூமுக்கு போய் தான் யோசிப்போம் நம்ம. அதனால் என்ன பார்த்தா தான் தெரியும் நமக்கு. அடுத்து ஒரு தயிர் பாக்கெட் ஒன்று எடுக்கணும், கண்டிப்பாக சிக்கன் ஒன்று எடுக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. வாங்க எடுத்துகிட்டு கிளம்பும் இல்லை. இன்னும் நம்மளோட வேலைக்காரி வந்திருக்கா, என்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் எடுத்துக்கிட்டு கிடக்கான். முடிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே சிக்கன் இதெல்லாம் எடுப்போம். வாங்க, காய்கறிலாம் கொஞ்சம் எடுக்கணும். காய்கறி, வெங்காயம், தயிர்லாம் எடுக்கணும், எடுத்துகிட்டு வருவாங்க. அடுத்து நம்ம முட்டை எடுக்குமா? நான் ஆஃபர் புக்கில் பார்த்துட்டேன், முட்டை கம்மியாக இருந்துச்சு. எங்கே இது முட்டையை காணும்? இதில் நான் பார்த்துட்டு தான் எடுத்தேன். இதோ இருக்கா? ஆனால் இதில் வேறு போட்டிருக்கு, ஆனால் இதில் வேறு போட்டிருக்கு. என்னடா அது? பேசாமல் இதே எடுத்துருமா? எனக்கு பிடிச்சது வந்து இந்த முட்டை தான். எந்தாச்சு 2 ரூபா தான் கூட வருது. பேசாமல் இதே எடுத்துடலாமான்னு பார்க்குறேன். இது வந்து வேறு ஒரு எக்காக இருக்குது, இதே எடுத்துருவோம் பேசாமல்.
இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சது இந்த எக்கு தான், நல்லா இதே எடுத்துரும். வாழைப்பழம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர்னு என்ன, ஒரு 2 ரியால் கம்மியாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் என்னோடய டே ரொட்டீன். இன்றைக்கி வந்து ஜாமான் வாங்குகிறேன், ஆனால் டே ரொட்டீனில் இது ஜாமான் வாங்குறது வந்து இதோட சேராது. அதனால் இதோட டே ரொட்டீன் இப்படி தான். டெய்லியும் ஜாமான் வாங்கணும்னு வச்சுக்காதீங்க. நமக்கு சாரி நமக்கு வந்து டெய்லி வாங்க முடியாது. ஆனால் டே ரொட்டீனில் நம்ம மேடத்துக்கு டெய்லி ஆனால் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் ஜாமான். சரி வாங்க, இதை எடுத்துகிட்டு அடுத்த இதில் பார்ப்போம், அடுத்து என்னென்னு எடுக்குன்னு பார்ப்போம். மெயினாக நமக்கு பால் எடுக்கணும். ஒன்று பால் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி அப்புறமா எடுத்துப்போமா. இல்லை இது தயிர் ஒன்று எடுத்தாச்சு. தயிர் வந்து இதில் வந்து சின்னதாக இருக்குது. நாதிக் கம்பெனி நல்லாயிருக்கும். அதுமாரி இதே இது நாதிக் கம்பெனியில் எடுத்தால் நல்லாயிருக்கும். பார்க்க வாங்க. சின்ன இதில் வந்து டேட்டு பாட்டு எடுத்துங்க. முன்னாடி உள்ளதெல்லாம் எடுக்காதீங்க, பின்னாடியாக சர்ச் பண்ணி எடுங்க. முன்னாடி உள்ளது எல்லாமே டேட்டு கம்மியாக வச்சுருப்பாங்க, ஆனால் பின்னாடி உள்ளதை எடுங்க. டேட்டு நம்ம கம்மியாக உள்ளது எடுத்தாச்சு. இதுதான் 10ஆம் தேதி, ஜனவரி 10 வரைக்கும் இது வேலிடிட்டி இருக்குது. அதனால் இது எடுத்துகிட்டு போவாங்க. அடுத்து வந்து சிக்கன் ஃப்ராங்க்ஸு. இதில் வந்து ஒரு மாதிரியே கிரேவி மாரி வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன சின்ன கட் பண்ணி இப்போ சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து 4 ரியால் போட்டிருக்கு, ஆனால் எந்த பீஸ் 4 ரியால் என்னன்னு தெரியல. வாங்க எடுத்துகிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதான் நினைக்கிறேன், இதாக தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் நம்ம வாங்கியிருக்கிறது. கொஞ்சம் ஜாமான் தான், பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு கிளம்புவாங்க. நம்ம ஒரு வழியாக ஜாமான் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. எவ்வளோன்னா எவ்வளோ வருது, 107 ரூபா சம்திங். ஆமாம், ஜாமான் இன்னும் நமக்கு மாதங்கரில் இருக்குது. இன்னொரு 200 ரியால் இருந்தால் கரெக்டாக ஓட்டிடலாம் அந்த மாதத்தை. வாங்க. கடவுளோட பெருமையை பார்த்தீங்களா, பெருமை அருமை என்ன வேணாலும் சொல்லலாம். கடவுளோட சக்தின்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன். ஒரு ஆளுக்கு நான் வந்து 5 ரியால் காசு கொடுக்கணும். நம்ம சேட்டாக்கு தான், பக்கத்தில் உள்ள சேட்டாக்கு தண்ணி வாங்கியிருந்தா அதுக்கு வந்து காசு கொடுக்கணும். நான் அதுக்காக எல்லாமே வந்து கேஷு வந்து கையில் இல்லை, எல்லாமே வந்து ஏடிஎம்ல அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. சரி ரைட்டு, சேட்டா காசு கொடுக்கணுங்கிறதுக்காகவே நான் என்ன பண்ணேன், ஹோட்டலுக்கு போயிட்டு இது சாப்பாடு வாங்கினேன். சாப்பாடு வாங்கிட்டு 8 ரியால் வந்துச்சா. அதை என்ன பண்ணால் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 13 ரியால் எடுத்துக்கிட்டு நீங்கள் எனக்கு 5 ரியால் கையில் கொடுங்கண்ணா. அவர் சொல்லிட்டாரு, ஓனர் இல்லைப்பா, அது இல்லாமல் இல்லை டாக்ஸ் பிடிப்பாங்க, அது வந்து பிரச்சனை ஆகிடும் அப்படின்னாங்க. ஆஹா ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். வெளியில் வந்து இது என்னது காப்பி தூள் வாங்கினேன். சரி 100 ரியால் எடுத்துட்டேன். சரி இவருக்கு எப்படியாச்சும் கொடுக்கணுமே, மாற்றியாச்சும் கொடுக்கணுமே. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அவர்கிட்ட 5 ரியால் வாங்கல, தண்ணி கேன் 2 வாங்கினேன். அதனால் சரி இவருக்கு எப்படியாச்சும் கொடுக்கணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன், ஏடிஎம் வந்து 100 ரூபா எடுத்துட்டு சரி 5 ரியால் மாற்றி கொடுக்கணுமே அப்படின்ட்டு இது பக்காலாவுக்கு போயிருந்தேன். பக்காலான்னா சூப்பர் மார்க்கெட்டு போகிறப்ப காப்பி தூள் வாங்கினேன். காப்பி தூள் 9 ரியால். சரி பேலன்ஸ் சேஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், 100 ரியால் எடுத்து கொடுத்தேன். அங்கே பார்த்தா அவன்கிட்ட காசு இல்லை. 100 ரூபா கொடுத்துட்டு நீ அப்புறமா கொடு, எனக்கு உனக்கு தெரியும் 9 ரியால், நீ அப்புறமா கொடு அப்படின்ட்டாங்க. ஆடா பாவியாலா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திருப்பி பக்கத்தில் உள்ள காய்கறி கடை இருக்குது, காய்கறி கடைக்கு போயிட்டு சில்லறை கேட்குறேன். சில்லறை இல்லை, அவனும் 100 ரியால் சில்லறை இல்லை. சரி என்னதான் இருந்தாலும் நம்ம சேட்டாட்டே போய் மாற்றிடும் அப்படின்ட்டா. சேட்டா சொல்கிறாரு, என்னட்டு காசு இல்லை, நீ கொடுத்து வச்சுட்டு போ, நீ அப்புறமா 100 ரியால் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. என்னட்டு இருக்கிறதே இந்த 100 ரியால் தான். என்ன பண்ணுற, அவருக்கு இன்றைக்கி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது போலக்கு. அதனால் அப்படியே சுற்றி அடிக்குது நம்மளை. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு நம்ம மாற்றி கொடுப்போம். படத்தில் சொல்கிற மாரி தான், இறைவன் வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கறது யாராலும் தடுக்க முடியாது, அதேமாரி தடுக்கிறது யாராலும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே. இன்றைக்கி அவருக்கு நம்மளால் கொடுக்க முடியாதுன்னு இறைவன் நினச்சிட்டான். அதனால் நீ கொடுக்க முடியல, பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், நாளைக்காச்சும் கொடுப்போம் கண்டிப்பாக. இந்த 5 ரியாலுக்கு எங்கேயும் அலைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஒரு வழியாக நம்ம டே ரொட்டீனை முடிச்சாச்சு நல்லபடியாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 9:30 மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். இது வந்து டே ரொட்டீன் சொல்ல முடியாது, சம்டைம் இப்படி தான் இருக்கும். நம்ம வெயிட் பண்ணதில் நமக்கு 3 பாக்கெட்டு அதாவது சிப்ஸ் வந்துச்சு. அவ்வளோதான், இதான் டே ரொட்டீன் முடிஞ்சு. இன்றைக்கி டைம் வந்து மணி எத்தனை, கிட்டத்தட்ட மணி 11 ஆக போகுது, முடிஞ்சு. அவ்வளோதான், ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இத்துடன் என் வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, பாய்.